Hi friends, welcome to Amma Samayal. நிறைய பேர் என்கிட்ட சம்பலுக்கு எப்படி மிளகா அரைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால இன்னைக்கு ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் சம்பலுக்கு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சம்பலுக்கு மிளகா அரைக்க முக்கியமான பொருளே சில்லி கிரிங், அதாவது தமிழ்ல காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாயிலேயே நிறைய விதை இருக்கு. ஆனா சம்பலுக்குன்னு இந்த மாதிரி குவாலிட்டியா சிகப்பு மிளகாவா பார்த்து வாங்கணும். நல்ல சிகப்பு கலர் மிளகாவா பார்த்து வாங்கினீங்கன்னா சம்பல் செய்யும் போது அந்த கலர் நல்ல சிகப்பா இருக்கும். கடைக்காரவங்கள்ட்ட நீங்க உரப்பான மிளகா கேட்டா கூட எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கலாம். இங்க 100 கிராம் காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். இதுல சுடு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன் இதை சுடு தண்ணியில ஊற வைக்கிறேன்னா பிளெண்டர்ல அரைக்கும் போது சுலபமா அரைக்கலாம். உங்களுக்கு அதிகமான உரப்பு வேணான்னா மிளகால உள்ள விதையை எடுத்துட்டு ஊற வைங்க. அடுத்தது பிளாச்சானை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஷ்ரிம்ப் பேஸ்ட். பிளாச்சான் சம்பலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை பிளாச்சான் பிடிக்கலன்னா சேர்த்துக்க வேணாம். நான் சம்பல் செய்யும் போது எல்லா சம்பலுக்கும் பிளாச்சான் பாய்ப்பேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்லைனில் பார்த்து கூட வாங்கிக்கலாம். இந்த பிளாச்சான் அமேசான் அந்த மாதிரி இதில் கூட பார்த்து வாங்கிக்கலாம். பொதுவாக சம்பலுக்கு இதை சுட்டு போட்டு அரைச்சிக்குவாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு எடுத்துக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குங்க. வாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். மிளகா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிளெண்டரில் ஊற வச்ச மிளகாவை எடுத்து போடுங்க. நான் இங்கே முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெட்டி கூட போட்டுக்கலாம். 100 கிராம் மிளகாக்கு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு. நான் சின்ன வெங்காயம் போடுறதுனால பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்குங்க. இதோட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. அடுத்தது சுட்டு வச்சிருக்கிற பிளாச்சானையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. கடைசியா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா மிளகா அதோட விதைகளை நல்லா நேவா அரைச்சிரும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஏற்ற பதத்துக்கு அரைச்சிக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணியை அரைச்சிக்க போறேன், அதனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு கட்டியா வேணும்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. குறைன்னு கூட நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா, அப்படியே ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் நல்லா ரெட் கலரா பார்த்து மிளகா வாங்க சொன்னேன். அப்பதான் நம்ம சம்பல் செய்யறப்ப கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, இப்போ நான் நல்லா நேவா அரைச்சிட்டேன். ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சிகப்பா ஹாட் அண்ட் ஸ்பைசியா இருக்குல்ல? நீங்கள் இந்த சில்லி பேஸ்ட்டை ஒரு டப்பாவேல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் தாங்கும். ஃப்ரோசனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் தாங்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டு போயிடும். நான் சாதாரணமாக கீழ் பக்கத்தில் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த சில்லி பேஸ்ட்டை சம்பளுக்கு மட்டும் இல்லை, இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, அப்புறம் சர்வ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பாவிக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த சில்லி பேஸ்ட்டை வச்சு ஃபிஷ் கட்லெட் சாம்பல் செய்ய போகிறேன். வித்தியாசமாக இருக்குல்ல? ரெசிபி வேணுமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.